வணக்கம் நண்பர்களே. முழுமுதற் கடவுளாகிய விநாயகரை பற்றி பார்க்க போகிறோம். கைலாய மலையில் ஒரு நாள் பார்வதி தேவி ஸ்நானம் பண்ண போகிற நேரத்தில் காவலுக்கு யாரும் இல்லையேன்னு யோசிச்சாங்க. உடனே தன் உடலில் பூசிய மஞ்சளால் ஒரு சிறுவனை உருவாக்குனாங்க. அந்த சிறுவனுக்கு தன் மூச்சை ஊதி உயிர் கொடுத்தாங்க. பின்பு அந்த சிறுவனிடம், நான் குளிக்கப் போகிறேன், யாரையும் உள்ளே விடாதே என்று சொல்லி வாசலில் காவலாக நிறுத்தினாங்க. சிறிது நேரம் கழித்து சிவபெருமான் அங்கு வந்தார். அந்த சிறுவனுக்கு அவர் யார் என்று தெரியவில்லை. அந்த சிறுவன் அம்மையின் அனுமதி இல்லாமல் யாரையும் உள்ளே செல்ல அனுமதிக்க முடியாது என தடுத்தான். கோபம் கொண்ட சிவபெருமான் தன் சூலத்தால் அந்த சிறுவனின் தலையை வெட்டினார். குளித்துவிட்டு வந்த பார்வதி நடந்ததை அறிந்து கடும் துயரத்தில் மூழ்கினாள். அதை கண்ட சிவபெருமான் அவள் சோகத்தை போக்க தேவர்களை அழைத்து வடக்கு நோக்கி செல்லும் முதல் உயிரின் தலையை கொண்டு வாருங்கள் என ஆணையிட்டார். தேவர்கள் கொண்டு வந்தது யானையின் தலை. அந்த யானை தலையை சிறுவனின் உடலில் பொருத்தி உயிரளித்தார் சிவபெருமான். அப்போது பார்வதி தேவி மகிழ்ந்தார். சிவபெருமான் அந்த சிறுவனுக்கு கணபதி, விநாயகர், பிள்ளையார் என நாமங்களை வழங்கி எல்லா காரியங்களிலும் முதலில் உனக்கே பூஜை நடக்கட்டும் என வரமளித்தார். யானை தலையின் தத்துவம். விநாயகரின் யானை தலை பல அர்த்தங்களை கொண்டது. பெரிய தலை, பரந்த அறிவு. பெரிய காதுகள், நன்றாக கேட்கும் பண்பு. சிறிய வாய், குறைவாக பேசுதல். பெரிய நெற்றி, தைரியமும் அறிவும். சிறிய கண்கள், ஒருமுக கவனம். இவை அனைத்தும் மனிதனின் வாழ்க்கையில் மிகவும் தேவையானவையாகும். எலி வாகனத்தின் பொருள். எலி என்பது ஆசை, அகந்தை, பேராசை என்பதின் குறியீடு. அந்த எலியின் மேல் அமர்ந்திருக்கும் விநாயகர் ஆசையும் அகந்தையும் மனிதனின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று உணர்த்துகிறார். மோதகத்தின் அர்த்தம். விநாயகருக்கு பிடித்த உணவு மோதகம். வெளியே கடினம், உள்ளே இனிப்பு. வாழ்க்கையும் அப்படித்தான். கடினமான பகுதியை தாண்டினால் இனிமை கிடைக்கும். விநாயகர் கையில் உள்ள ஆயுதங்கள். பாசம், நல்ல வழியில் இழுக்கும். அங்குசம், தவறுகளை தடுக்கும். சூலம், ஆன்மீக சக்தி, அபயமுத்திரை, பயப்பட வேண்டாம் என்ற அருள். விநாயகர் தடைகளை நீக்கும் தெய்வம், புத்தியை வழங்கும் தெய்வம், அனைத்து காரியங்களுக்கும் முதலில் வழிபடப்படும் தெய்வம். அதனால்தான் விநாயகரை வணங்கினால் மனம் தெளிவாகி வாழ்க்கை பாதை சீராகும். இப்பதிவை காணும் உங்களுக்கும் துன்பங்கள், மன சஞ்சலங்கள் நீங்கி நல்லது நடக்கட்டும். இது போன்ற தகவல்களை பெற இனியா இன்ஃபோவுடன் இணைந்திருங்கள். நன்றிகள் பல.